அனைவருக்கும் வணக்கம். இது சிகின ஸ்ரீலங்கா வேலை திட்டம். சமூக திணைக்களத்தினால் இஎஸ்யு பிரிவு என்று தொழில் ஆதரவு அலகு என்ற பெயரில் திருகோணமலை மாவட்டத்தின் சகல பிரதேச பிரிவுகளும் இவ்வலகு ஆரம்பிக்கப்பட்டு மாற்றுத்திறனாளிகளை உடல் உள ரீதியாக ஆற்றுப்படுத்தி அவர்களை தொழில் தருணர்களுடன் இணைத்து அவர்களுடைய ஆற்றிகையை மேலும் பெரிதாக்கி அவர்களை சமுதாய மட்டத்தில் இணைக்கும் நோக்கத்துடன் திருகோணமலை மாவட்டத்தின் பிரதேச செயலக பிரிவான பட்டினமும் சூழலின் பகுதியில் இந்த சிகின ஸ்ரீலங்கா வேலை திட்டம் மிக வெற்றிகரமாக நடைபெற்றது என்பதை மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறது. அதற்கு பிறகு நான் 3 மாதத்துக்கு பிறகு செயற்கை கால் ஒன்று யாழ்ப்பாணம் சென்று எடுக்கிறேன். அதற்கு பிறகு என்ன ஒரு ஆளுடன் சேர்ந்து தொழில் செய்து கொண்டிருக்கிறாங்க. அதற்கு பிறகு நான் என்ன தொழில் செய்தோம்? களத்தொழில் செய்தோம். இப்போ களத்தொழில் செய்கிறீங்களா? களத்தொழில் தான் செய்து கொண்டிருக்கேன். அதற்கு பிறகு என்ன ஒரு ஆளை நான் கொண்டு ஒரு 7 ஆளை தான் நான் திருப்பி அவரை கொண்டு நான் தொழில் செய்து கொண்டிருக்கிறேன். இப்போ அவருக்கு 7 போயிட்டு நான் இப்போ தொழில் தொடர்ந்து நானே செய்து கொண்டிருக்கேன். அது தொழிலே செய்து எல்லாமே எப்படி வெற்றி கொண்டீங்க? எப்படி அந்த தொழிலை தொடங்கினீங்க? அதில் என்னென்ன சேலஞ்ச் இருந்தது? சேலஞ்சா ஆரம்பத்தில் பார்க்க போனால் நான் வீட்டில் தான் இருந்தது. வீட்டில் இருந்து போட்டு நான் சும்மா அந்த சரிவான்னு சொல்லி போட்டு வேலைக்கு போகணுன்னு இருக்கும்போது தான் எங்களோட அண்ணோட ஃப்ரெண்ட் மூலமாக வாங்கன்னு சொல்லி அப்போ அங்கே நான் பழகிறதுக்கு போனேன். நான் யோகா ஒரு 2 மாதமாக கலையினேன். அங்கே இருந்த அந்த அண்ணா சொன்னாங்க, நீங்கள் இதே மாதிரி என்னோட ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க தான் ஒரு ஊக்கம் தந்தாங்க. அப்போ அதன் மூலமாக தான் நான் போன வருஷம் ஸ்டார்ட் பண்ணேன். 2024ஆம் ஆண்டு 7 மாதம் ஒரு சொந்தமாக வாடகைக்கு வரை எடுத்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ போய் கொண்டு. இந்த உங்களோட படிப்பை எப்படி கற்றுக்கொண்டீங்க? எப்படி கற்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு? ஏன் இந்த தொழிலை நீங்கள் தெரிவு செய்தீங்க? ஏன் நான் இதுக்குள்ளே வரணுமென்று விருப்பப்பட்டீங்க இதுக்குள்ளே வர்றதுக்கு? இதுக்குன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து டிசைனிங் செய்யணுன்ற ஆசை. அது மூலமாக பார்த்து இப்போ இந்த அண்ணா அந்த ட்ரெண்டிங் சீசனுக்குள்ளே இருக்கிறப்பையா இப்போ அதன் மூலமாக இன்னும் என்னென்ன செய்யலாம், என்னென்ன டைப்பிங் மட்டும் இல்லை, என்ன டிசைனிங் அப்படி இப்படின்றது நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்கிறப்பையா இப்போ அதன் மூலமாக நான் பழகினேன் இன்னும் செய்யலாம்னு. டிசைனிங் சம்மந்தமாக எதுவும் கோர்சஸ் எதுவும் செய்திருக்கிறீங்களா? NVQ கோர்சஸ் எதுவும் செய்திருக்கிறீங்களா? அது நான் ஆரம்பத்தில் டைப்பிங் சம்மந்தப்பட்ட ஃபோட்டோஷாப்பு கலகிறதுக்கு பழகினார். இல்லை நான் கேட்குறேன் தான் NVQ சம்மந்தமாக சான்றிதழ் எதுவும் வச்சிருக்கீங்களா? இது சம்மந்தம் வச்சிருக்கு. அது வச்சிருந்த போது தான் அப்போ அந்த அண்ணாடையில் போனேன். போதுன்னு அப்போ அவங்களும் பழகி இருந்தாங்க. அதுக்கு முன்னுக்கு நான் ஃபோட்டோஷாப் அதெல்லாம் சின்ன சின்ன இதில் 3 மாதம் 6 மாதம் இருக்கிற பழகிட்டு தான் அந்த அண்ணாடையில் போனேன். போக இன்னும் கொஞ்சம் வித்தியாசம் இருந்தது. அப்போ அங்கேருந்து நான் ஒரு 3 மாதம் அவங்கள்ட்ட பழகிட்டு திருப்பி நான் தனியாக ஸ்டார்ட் பண்ணேன். ரைட் சொல்லுங்க. நான் 7 ஆண்டுன்னு நிச்சயம் இல்லை, எல்லா வேலையும் செய்வேன். ப்ளம்பிங் வேலை, வயரிங் வேலை, சகலம், பெயிண்டிங். 2002 ஃபோட்டோ தான் ஓடிக்கொண்டுட்டேன். உங்களுக்கு எப்போ இயலாமை ஏற்பட்டது? எனக்கு 2 வயது. 2 வயது. அப்போ 2 வயதில் ஸ்கூலுக்கு போனீங்களா? ஸ்கூல் நான் A லெவல் மட்டும் படிக்கிறேன். A லெவல் மட்டும் படிச்சு ஹிந்து காலேஜில் A லெவல் மட்டும் படிச்சு கம்ப்யூட்டர் எல்லாம் படிக்கிறேன். ரைட். அப்போ சமூகத்தில் இருந்த அந்த இயலாமைன்ற அந்த கருத்தை நீங்கள் எப்படி வெற்றி கொண்டீங்க? நான் மனதில் அப்படி நினைச்சதில்லை. மனதில் நினைச்சது மெட்டா கிளம்பிட்டு நான் திறமையாக செய்வேன். டைவிங் செய்வேன், எல்லாம் செய்வேன். எல்லா வேலையும் இப்போ செய்யணும். எக்ஸாம்லாம் எடுக்க போனதும் இந்த டைவிங் செஞ்சு கொண்டு இருந்த இடத்துல இயக்கம் மட்டும் பிடிச்சாரு. அதுதான் மற்றபடி போட்டோ தான் ஓடிக்கொண்டு ஃபோட்டோ 7 ஆண்டு நினைச்சதே இல்லை. ஏழும் சரிதானே? இதை இப்படி வச்சா ஒரு பூங்கொத்து மாதிரி வேணும்ன்றத சொல்லி தந்தவர். சரிதானே? ஓகே. ஒரு குரூப் பார்த்து ஒரு குரூப் காப்பி அடிக்க கூடாதா? எல்லாரும் ஒற்றுமையா ஒரு வேலையை செய்யணும். இங்க இந்த வேலை குரூப்ல ஒரு ஆள் எல்லா விதத்திலையும் ஆக்டிவான ஆள் இருக்கும். அந்த ஆள் அந்த குரூப்பை வழி நடத்தும். அப்படி
பேப்பர் வேணுமெண்டா தரலாமா வேறு பேப்பர் அடுத்தது எல்லாரும் ஒன்றுதான் செய்ய போறீங்களோ தெரியும். சரி ஓகே நீங்க ஒரு creative ஆன ரெண்டு நாள் அதனால நீங்க எல்லாம் பார்த்து செய்யக்கூடாது இவங்க இல்லைனாலும் உங்களோட குரூப்ல இப்ப எத்தனை பேர்? 4 பேர். 4 பேர்ல ஒரு ஆளுடைய பேர் டக்குன்னு சொல்லுங்க. சிவன் யாரு? அவர் அவருக்கு என்ன பேர்? அம்மாவுதான் தெரியும். நாங்கள் இன்றைய தான் சேர்ந்து நாங்கள் அது கேட்டுருக்கணும். அதை ஏன் group பிரிச்சு அவங்கள? ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிட்டு அது கேட்டு சொல்லுங்க என்ன பேர்? என்னது? கேது. Right. நீங்க இருக்கிறது? கோணத்துக்கு புவனேஸ்வரி. இலப்புக்குள்ள டிவிஷன். இல்லை சாம்பத்தி. Right. என்ன வேலை செய்றீங்க நீங்க? நாங்கள் கடன் தொழில் போடுறாங்க. ஆ. சில நேரத்தில் யாரும் வேலையை கூப்பிட்டா வேலைக்கு போடுறோம். கடல் தொழில் வந்து சொந்தமா வெள்ளமா இல்லை நாங்கள் இன்னொரு ஆள் போட்டில் போட்ல போறோம். நைட்லயா இல்ல நைட் நைட்டில் போடுறது பகலில் வேலை வந்தால் வேலை போவோம். இல்லை பக்கத்தில் வேலை ஆஃபீஸில் வேலை வாகனம் ஓடுவீங்களா? வாகனம் வச்சிருக்கீங்க? பைக் வந்து பைக் இருக்கு. என்ன பொழுதுபோக்கு உங்களுக்கு? எனக்கு பொழுதுபோக்கு இப்படிதான் வேலைன்னா அதான் பொழுதுபோக்கு. அடுத்தது கடல் தங்கச்சி ஊர் கட்டணும். அது ஃப்ரெண்டோட நீர் போகிறதா. இப்போ நீங்க கடலுக்கு போனா ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளவு வருமானம் வரும்? தொழில் பண்ணுறது அப்படி எவ்வளவு சொல்லலாம் 100 வாங்கணும் 1000 வரும் 2000 வரும் 5000 ஒன்றும் இல்லாமல் நாங்கள் கொடுக்குற சரி தொழில் அப்படிதான் சரி. உங்களுக்கு விருப்பமான தொழில் என்ன? கடல் தொழில். வேற என்ன? ரைட். இப்போ என்ன கையில நீங்க என்ன வச்சிருக்கீங்க? ஒக்கே ஒன்று வச்சுருக்குறாங்க. நாங்கள் 4 பேர் செய்கிறாங்க. அதுக்கு லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்க. நல்லா போன் பாருங்க. Facebook இருக்கா? இருக்கு. அதான் லைக் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்தது. இதெல்லாம் போடுறது TikTok இல்லை இல்ல. வாட்ஸ்அப் இருக்கு. டிவி பாப்பீங்களா? டிவி பார்க்குறது டிவி இல்லையா? எனக்கு பார்க்குறது இல்லை. ஏன் பாக்குறீங்க? நான் இங்கே Time கடல் இல்லை. டைமில் டைம் இல்லை. அப்ப உங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு. எத்தனை பிள்ளைகள்? 2 பிள்ளைகள். 2 பிள்ளைகள். என்ன பேர் பிள்ளைகளுக்கு? அபிஷன் மூத்தவர். ஓ மூத்தவர் அபிஷனா, 2வது அபிஷன். ஒரு பொம்பளை பிள்ளையும் ஒரு ஆம்பளை பிள்ளையும். எத்தனை வயசு பொம்பளை பிள்ளை? மூத்தவருக்கு 8 வயது, 2வது 3 வயது. எந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க? கோணசுத்தி. கோணேஸ்வரம். ஏத்தி இருக்கிறது நீங்க தான். அப்ப ஃபேமிலியை ரன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. காணாத பைக் இருக்கபடியா நான் ஓடிக்கிட்டே இருக்கிறேன். இந்த இது வாங்க செலவு பிரச்சனை செய்யும். பைக் இருக்கபடியா தொழிலுக்கு போகிறேன். தொழில் போய் முடியும் இந்த வேலை கிடைக்க சில நேரங்களில் ஸ்கூல் டியூஷன் கிளாஸ் சேர்ந்து போகிறேன்டா பைக் பார்க்குறது. ஓகே கைதட்டி விடுங்க.